இப்ப நம்ம கோல்டு பிளான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது சப்ஸ்கிரைபரோட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு எப்படி வியூ பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ண பிளான் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்துட்டு அந்த ஸ்கீமை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட்டு கீழே இங்க ஷோ ஆகும். இன்கேஸ் அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்ல வந்துட்டு நமக்கு இங்க இருக்கும். நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கஸ்டமர்னால பேமெண்ட் வந்துட்டு பண்ண முடியும் அந்த ஸ்கீமுக்கு. இப்ப நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிப்போர்ட் டீடைல்ஸ்ல கஸ்டமரோட கேவைசி டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் வந்துட்டு பண்ணலாம். நம்ம அப்ரூவ் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு அப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப அந்த கஸ்டமருக்கு நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம், பேமெண்ட் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெயில் நோட்டிபிகேஷன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். இப்ப நம்ம அப்ரூவ் வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ நம்ம அப்ரூவ் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு இங்க ரிப்போர்ட்ல வந்துட்டு அப்டேட் ஆயிரும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே சப்ஸ்கிரைபரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால இங்க சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட்ல பாத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சப்ஸ்கிரைபரோட ஸ்டேட்டஸ் வைஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணியும் வந்துட்டு பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபரோட நேம் வைஸும் நம்மளால இங்க ஃபில்டர் பண்ணி பாத்துக்க முடியும். இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜ்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லெஜர் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். இப்ப ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் நம்மளோட ஸ்கீமுக்கு பேமெண்ட் வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு லெஜர் ரிப்போர்ட்ல வந்துட்டு மெயின்டைன் ஆகும். எந்த கஸ்டமர் எந்த ஸ்கீமுக்கு எப்ப பேமெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு லெஜர் ரிப்போர்ட்டு கீழே வந்துட்டு மெயின்டைன் ஆகும். இப்ப நம்ம லெஜர் ரிப்போர்ட்டோட டீடைல்ஸ் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கஸ்டமர் வந்துட்டு எப்ப வந்துட்டு பேமெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே ஒன் பை ஒன்னா நமக்கு ஷோ ஆகும். இதுல நம்ம பிரிண்ட் ஆப்ஷனும் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த லெஜர் டீடைல்ஸ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இங்க பிரிண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே நம்மளால லெஜர் ரிப்போர்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது நம்ம மேனுவல் பேமெண்ட் என்ட்ரி பத்தி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் நம்ம ஸ்டோருக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட்டை மேனுவல் பேமெண்ட் என்ட்ரி கீழே சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஜுவல்1 பிளான் அப்படின்ற நேம் கீழே நம்மளோட யூசர் வந்துட்டு யாரோ அவங்கள வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அன்னைக்கான லைவ் ரேட் வந்துட்டு நம்ம இங்க அப்டேட் பண்ணிட்டு அவங்க என்ன பேமெண்ட் மோட் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க, கேஷ் ஆர் ஆன்லைன் ஆர் கார்ட் பேமெண்ட், இந்த மாதிரி என்ன பேமெண்ட்டோ அதை இங்க வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் பேமெண்டோட டேட் வந்துட்டு நமக்கு என்னைக்கு அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு அதோட ரிமார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கான மேனுவல் பேமெண்ட் வந்துட்டு நம்ம இங்க மேக் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பே பண்ண மேனுவல் பேமெண்ட்டை லெஜர் ரிப்போர்ட்ல வந்துட்டு செக் பண்ணலாம். இப்ப நம்ம ஜுவல்1 அப்படின்ற ஸ்கீமுக்கு வந்துட்டு மேனுவல் பேமெண்ட் வந்துட்டு பண்ணோம். அதை நம்ம இங்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பே பண்ண மேனுவல் பேமெண்ட் வந்துட்டு லெஜர் ரிப்போர்ட்டு கீழே இங்க ஷோ ஆகும். எவ்வளவு பேமெண்ட் வந்துட்டு பண்ணிருக்காங்க, எப்ப பண்ணிருக்காங்க, என்ன டேட்ல பண்ணிருக்காங்க, என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு லெஜர் ரிப்போர்ட்ல வந்துட்டு வியூ ஆகும்.